குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கர்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ட்டு ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்ன வீடியோனா, நம்ம காரை எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் மேலே ஆகிடுச்சு. ஒரே இடத்துல தான் நிற்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சென்னையில் நல்ல மழை, இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. அதனால் நான் எவ்ரி சண்டே இல்லை ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸு இந்த மெயின்டெனன்ஸ் நான் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்ன மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன காரை சுற்றி ஒரு மெயின்டெனன்ஸு உள்ள உங்கள் காரை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறேன். எப்படி நம்ம காரை சின்னதாக மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு பெரிய செலவை தவிர்க்கலாம். இதுக்கு ஒரு மெக்கானிக் தேவையில்ல, ஒரு எக்ஸ்பர்ட் தேவையில்ல. ஆஸ் அ கார் ஓனராக நீங்களே இதை செய்யலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது இல்லாமல் முக்கியமாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இன்ஜின் பேவை வாஷ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கலாம், இன்ஜின் பேவை நம்ம வாஷ் பண்ணலாமா, அது இது எலக்ட்ரிக் ஃபியூஸ்லாம் இருக்குது, ECM போர்டு இருக்குது, எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரியாமல் க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன், எப்படி நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் ரேட் ஸ்ப்ரே அடிக்க போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு. ஏன்னா மழை காலம், கண்டிப்பாக எலி உள்ளே வரும் இன்ஜின் பேக்குள்ளே. ஒயர்லாம் எதுவும் கடிக்காமல் இருக்கிறதுக்கு ரேட் ஸ்ப்ரே அடித்து காட்ட போகிறேன். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். ஒரு சின்ன டிப்ஸ் தான் மக்களே. இதெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம், இல்லை ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் கூட உங்கள் காருக்கு பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். சர்வீஸ்க்குன்னு எடுத்து போய் விடும்போது பெரிய செலவு வைக்காமல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, வண்டியை வாஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் ஆகுது. சென்னையில் நல்லா மழை, உங்களுக்கே தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் காட்டியிருப்பேன், இங்கெல்லாம் நல்லா சேர் இருந்தது பாருங்கள். இப்போது ஃப்ளாப் போட்டதுக்கப்புறம், இந்த மட் ஃப்ளாப் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமாக சேர் இல்லை, சும்மா லைட்டாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக மண் இருக்குங்க. ஸோ பரவாயில்ல, அந்த தண்ணியிலலாம் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியுது. ஸோ ஃப்ளாப்பு இங்கெல்லாம் பாருங்கள், அந்தளவுக்கு சேர் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ரேட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால நிறைய மண் இருக்குது மேலே. ஸோ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை ECM போர்டு, இதை கவர் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல எலி கடிச்சிச்சு மக்களே. இது லோ பீமோட LED. எலி கடிச்சு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு டேப் போட்டு வந்தேன். இந்த முனையில் கிடைக்காமல் இங்கே லைட்டாக தள்ளி கடிச்சிச்சு. இத்தனைக்குமே அது மேலே கொஞ்சம் இரும்பு மாதிரி இருக்குது அந்த ஒயரு, அதையே கடிச்சு வச்சுருக்கு. லாஸ்ட்டு அதாவது சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாள் நைட்டு தான் அதை செக் பண்ணேன். ஸோ டக்குன்னு நம்ம மாற்றிட்டு வந்துட்டோம் க்ளீன் பண்ணிட்டு. வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாஷ் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் வாஷ் பண்ணக்கூடாது மக்களே. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ டக்குன்னு முடிச்சிருங்க. அதே மாதிரி தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரை பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு தொடச்சி ட்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் வெயில் மேலே படுது, அப்படியே காயட்டும் கொஞ்சம். ஸோ இப்போ வண்டியை வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். There's a little hole in my big head. I like to watch the white floor turn red. I like to look at myself from the outside. No signs of life. மக்களே, வண்டி வாஷ் பண்ணிட்டேன். வரேன். இன்னும் ஆனால் தண்ணியை துடைக்கல.
ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பண்ணுறது முக்கியம் இல்லை மக்களே. க்ளீனாக வந்து தண்ணியை வந்து தொடச்சி எடுத்துடணும். ஸோ தொடச்சி எடுத்தால் தான் வந்து இடுக்கிலலாம் வந்து தண்ணி நின்றுதுன்னா ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஆக்சுவலாக அதுக்கு வந்து நல்ல மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து இது நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10-20 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் வாங்குங்க. ஆக்சுவலாக இது ஒரு 300-350 வருது. இங்கே பாருங்கள். க்ளீனாக எடுத்துட்டு ஈஸியாக நம்ம துடைக்க வருது. தண்ணி தருதுங்களா? போட்டு தொடச்சிட்டு இருக்கவே தேவையில்ல. சும்மா லைட்டாக தொடச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த தண்ணி வந்துடுது வெளியில். மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் இது. நான் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன், வாங்கி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இல்லை, லைட்டாக வந்துட்டு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் தண்ணி. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 1200 GSM கிளாத். இது 40-60 சைஸ் இது. ஸோ நல்லாயிருக்கு, ஒர்த்து. நான் இன்னொன்று ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சேன், அதுவும் ஆர்டர் பண்ணிவிடுவேன். ஸோ இது யூஸ் பண்ணுங்கள். தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து காரை வந்து தொடச்சிட்டேன். அப்படியே பாருங்கள், எடுத்து அந்த மக்களே தண்ணி இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து தொடச்சி விட்ருங்க. ஃபுல்லாக வந்து தொடச்சாச்சு. ஆனால் இதை வந்து பிழிய முடியாது. நம்ம அவ்வளோ தண்ணி உள்ளே இருக்குது, வெயிட்டு ஜாஸ்தி. இப்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு 2 டேஸ் காய வச்சிங்கன்னா சூப்பராகிடும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டீரியரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணும்போது ஒரு துணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு தொடச்சி விட்டுட்டேன். ஸோ மண்ணெலாம் வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி டேஷ்போர்டெலாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எவ்ரி வீக்கு இல்லைனா ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் பண்ணலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வண்டியை வந்து எல்லா லைட்டும் எரியுதான்னு செக் பண்ணணும். ஏன்னா வந்து இது மழை காலம் அப்படின்றதுனால எப்போ வந்து எலி உள்ளே வந்து ஒயரை கடிக்கும்னு தெரியாது. ஸோ எல்லாம் லைட்டும் வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு பார்ப்போம். பேக்கில் எல்லாம் லைட்டும் எரியுது. இண்டிகேட்டரு, பிளாக் லைட்டு, பிரேக் லைட் வந்து நம்ம உள்ளே போய் பிரேக் அடிச்சா தான் தெரியும். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த லைட் எரியல. இது வந்து லூஸ் கனெக்ஷன் மக்களே. ஐபீம் போட்டு பார்ப்போம். ஸோ ஐபீமும் ஒர்க் ஆகுது. ஹாரன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த ஃபாக் லைட் மட்டும் எரியல. அது வந்து லூஸ் கனெக்ஷனு. முடிஞ்சால் நானே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு லூஸ் கனெக்ஷன் மக்களே. அது எப்போவுமே வந்து நடக்கும். இந்த தண்ணியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்தோம்னா, ரோட்டில் தண்ணி இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம்னா அது லூஸ் கனெக்ட் ஆகுது. அதை ஒயரை பிரிச்சுட்டு தான் திருப்பி மாட்டணும். ஜஸ்ட்டு அமுக்கி விட்டால் போதும். தென் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏர் வந்து செக் பண்ண போகிறோம்.
எப்போவுமே வந்து நீங்கள் காரில் வந்து ஒரு இன்ஃப்ளேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து என்றைக்காவது உங்களுக்கு எமர்ஜென்சின்ற டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய ஒயர்லெஸ் வந்துருச்சு மக்களே. நம்மளே வந்து ஒரு ஒயர்லெஸ் இன்ஃப்ளேட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அதோட வீடியோ ஒன்றும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஐ பட்டனில் லிங்க் தரேன், செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அகாரோ அப்புறம் பிராண்டோட இன்ஃப்ளேட்டரு. இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2-in-1ங்க. நம்ம வந்து டயர் இன்ஃப்ளேட்டராகவும் யூஸ் பண்ணலாம், அதே டைமில் பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் சார்ஜ் போடுறது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எவ்ரி வீக் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது ஏர் செக் பண்ணுறது வழக்கம். ஏர் கரெக்டான பாயிண்ட் உங்களுக்கு வந்து காருக்கு எங்கே, அதாவது கரெக்டான பாயிண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் சீட்டோட டிரைவர் டோரோட இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பாயிண்ட்டு. நம்ம பேக்கு ரியருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ வந்து பாயிண்ட் வைக்கணுன்ட்டு போட்டிருக்கோம் மக்களே. ஸோ அதுபடி வந்து நம்ம அடிக்க போகிறோம், பார்ப்போம் வாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, காரோட சிம்பிள் காட்டுது பாருங்கள். இப்போ வந்து நான் 36 வச்சுருக்கேன். 36.5 கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது இங்கே ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஏர் வெளியே வருது. ஸோ 36.5. ஸோ எப்படி ஏர் வந்து ஃபில் பண்ணுறேன்னு பார்ப்போம். $33 தான் இருக்குது. ஸோ 36.5. ஸோ கரெக்டாக. ஸோ இது மாதிரி 4 வீலுக்கும் வந்து செக் பண்ணிவிட்டு, முக்கியமாக ஸ்பேர் வீலு, நிறைய பேர் வந்து ஸ்பேர் வீலை மறந்துருவோம். இங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கும் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ முடிச்சுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். A few minutes later. ஸோ 4 வீலுக்கும் வந்து இப்போ ஏர் செக் பண்ணியாச்சு. ஏர் வந்து கரெக்டாக இருக்குது இப்போது. அதே மாதிரி ஸ்பேர் வீலுக்கும் வந்து செக் பண்ணிட்டோம். எப்போவுமே வந்து இந்த ஸ்டெப்னி ஸ்பேர் வீலை வந்து செக் பண்ண மறந்துடாதீங்க. எப்போவுமே காற்று வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஒரு என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு எந்த பிராண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து கண்டிப்பாக வந்து கேரி பண்ணிக்கோங்க. திடீர்னு வந்து ஒரு பஞ்சர் ஆச்சுன்னா ஹைவேஸ்லேயோ இல்லை ஒரு காட் ரோட்லேயோ நம்ம வந்து ஒரு ஹெல்ப் இல்லாமல் நிற்கும் போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லைட்டாக வந்து இப்போது பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இப்போ டியூப்லெஸ் டயர் தான். அதாவது பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம காற்றடிச்சு கூட பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஒரு 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 எமர்ஜென்சிக்கான ஹெல்ப் தான் மக்களே. கண்டிப்பாக அதை கேரி பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்டில் உங்களுக்கு வார்னிங் லைட்டு ஏதாவது திடீர்னு க்ளோ ஆகுதான்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் லைட் கிடையாது, இது ஹேண்ட் பிரேக்கோட லைட்டு. ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன், அதனால் லைட்டு. இது வந்து சீட் பெல்ட் நான் வந்து இப்போ உட்காந்துருக்கிறதுனால போடலை, அதனால் சீட் பெல்ட்டோட லைட் எரியுது. ஸோ மற்ற எந்த லைட்டும் கிடையாது. கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரிப் ஏல வந்து கரெக்டாக 0 பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி 6500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு 8000 கிலோமீட்டர்ஸில் திருப்பி வந்து சர்வீஸ் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு கரெக்டாக தெரியும், இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா சர்வீஸ் பண்ணுவோம். ஆயில் சர்வீஸு கரெக்டாக வந்து நம்ம அதில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேறு எதுலேயும் நம்ம எழுதிலாம் வைக்க தேவையில்ல. நம்மளுக்கு கரெக்டாக வந்து
பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வார்னிங் லைட் எரியுதான்ட்டு இருந்துச்சு, அது மாதிரி வார்னிங் லைட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஏசி வந்து ரன் ஆகட்டும். ரொம்ப காரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதில் ரொம்ப டயர்டாகிடுச்சு மக்களே, பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணோம், அதே நேரத்தில் காரும் வாஷ் பண்ணி எடுக்கணுங்களா, அது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீனாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு 1 வீக் ஒரு வாட்டி, அதாவது நீங்கள் சண்டேயில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா குனிஞ்சு நிமிர்ந்து வண்டியை வாஷ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். நம்ம காரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு வருதான்னு பாருங்கள். அதாவது காரை வந்து ஒரு ரவுண்டு எடுத்து பாருங்கள். ஏசி நல்லா ஃபுல்லாக வச்சு பாருங்கள், ஏதாவது ஸ்மெல் வருதான்னு பாருங்கள். ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து நவம்பர் டிசம்பர்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை காலம். இந்த எலிங்க என்ன பண்ணோம், அதோட ஃபுட்டை வந்து நம்ம காருக்குள்ளே வச்சிரும். இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு இல்லை ஏதாவது ஒரு ஒயரை கடிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணால் மட்டுமே தான் அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஏதாவது ஸ்மெல் வந்ததுனாலோ இதுவெல்லாம் நான் எப்போவுமே வந்து காருக்கு வந்து ரெஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் காத்ரேஜோட இது ஏர் 100 ருபீஸு. இது வந்து அமேசானில் 250 சம்திங் வரும். நான் 3 ஆர்டர் போட்டுருவேன். வீக்லி ஒன்று, ஒரு வாரத்துக்கு வரும் மக்களே. இது அவ்வளோதான், காஞ்சி போயிடும் அதுக்குள்ளே. ஸோ நல்லாயிருக்கு. இது ப்ளூ நல்லாயிருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. மற்றதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து இன்ஜினை வந்து கூல் பண்ண விட்டுட்டு நம்ம அந்த ரேட்டுக்கு வந்து ஸ்ப்ரே அடிக்க போகிறோம் இன்ஜினில். ஸோ நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். ஸோ இன்ஜின் வந்து இப்போ கொஞ்சம் கூலாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண பிராண்ட் இதுதான் மக்களே. இது வந்து அமேசான்லேயே கிடைக்கும். ஒயர்லாம் நிறைய எங்கே இருக்குதோ அது மேலே அடிங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒயர் இருக்குது. இதோ இங்கே ஹெட்லைட்டோட ஒயரு, இது மேலெலாம் கூட லைட்டாக அடிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் அடிங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது பயங்கரமான ஆர்டர். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க் போட்டு கையில் க்ளவுஸ் போட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சம் தள்ளி இருந்தது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு காரை எடுக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணாதீங்க வண்டியை. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்ச நேரத்துக்கு பேனட்டை திறந்து வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸு இது பண்ணுவேன். ஒரு 15 டேஸ் கூட வரும். அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுதான் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஒரு 10 டேஸ்க்கோ இல்லை வீக்லி ஒன்ஸோ, நான் என்ன கேட்டிங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். வண்டியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சின்னதாக எதாவது ஃபால்ட் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எலியால் தான் இந்த மாதிரி வேலைலாம் வரும். இந்த ஒயர் லூஸ் ஆகிறது, திடீர்னு நம்ம அதாவது டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கேயா வெளியே போகிறோம் அப்படின்னா கார் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, கரெக்டான மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஃபியூல் வந்து ஒரு 20% 25%க்கு மேலே வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அடைச்சிக்கும், நீங்கள் ரொம்ப கம்மியாக வந்து ஃபியூல் எப்போவுமே யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படின்னு தெரியல. அது ஒரு மித்தாகவும் இருக்கலாம், இல்லைனா உண்மையாகவும் இருக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு 20 to 25%க்கு மேலே டேங்க்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு திடீர்னு நம்ம வெளியே போகிறோம், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது நம்ம போய் பெட்ரோல் பங்க்கில் நிற்காம டக்குன்னு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் மக்களே, இதுதான் வந்து வீக்லி நான் பண்ணிகிட்ருக்க ஒரு மெயின்டெனன்ஸு. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு காரோட லைஃப்பை டபுள் கூட பண்ணலாம் இதிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.